கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து பல அரசியல் நிகழ்வுலாம் நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த பாஜக அமைச்சர் ஒன்றிய அரசுடைய எம்பி குழு இந்த கரூர் சம்பவத்தை முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும், அதாவது காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும்ன்ற மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சதுக்கு பல கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. குஜராத் நடந்த பால விபத்து, கும்பமேளா, மணிப்பூர் போன்ற பல முக்கிய பிரச்சனைகள்லாம் பேசியிருக்காங்க. சம்பவத்தை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை தான் வச்சுருக்காரு. இது அவசியம்தான். பாஜகவை மென்மையெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்படி தான் முதல்வர் அவர்கள் மிக சரியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணி பாஜகன்ற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. அருமையான வார்த்தை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. பல மாநிலங்களில் இப்படி தான் ரத்தத்தை உறிஞ்சி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கு. பல பேரை படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்து எப்படியாவது ஆட்சி கட்டலில் ஏறணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதுக்காக யாரை பணிய வைக்கலாம், யாரெல்லாம் அடிமைப்படுத்த முடியுமோ அவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி, குறிப்பாக இன்றைக்கி பாஜக தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியவே பல கூறுகளாக பிரித்து வச்சு அவங்களெல்லாம் தன்வசப்படுத்தி அடிமையாக்கி வச்சுருக்கு. அது ஒரு நல்ல உதாரணம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய உதாரணம். மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சிவசேனாவே ரெண்டாக பிரித்து ரெண்டு தரப்பையும் தனக்கு அடிமையாக்க முயற்சி செஞ்சு அதில் பால் தாக்கரோடைய பையன் உத்தவ் தாக்கரே மட்டுமே அதற்கு எதிராக மாறி இப்படி பல இடங்களில் பல மாநிலங்களில் தன்னுடைய அந்த அதிகாரத்தை அமர்வதற்காக பல வேலைகளை செய்யும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி ஒரு திமுகவை மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தாங்க. முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பல ஆண்டுகள் அவங்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க திமுக அடிமைப்படுத்த முடியாதுன்னு தெரியும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, விஜய் போன்ற நபர்களை பார்த்தீங்கன்னா விஜய்க்கு முழுக்க ஸ்பான்சரே பாஜக ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிறது கரூர் சம்பவத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. குருமூர்த்தி சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சால் கூட இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா, உடனடியாக ஒரு பாராளுமன்ற குழு அனுப்புகிறாங்க. ஹேமா மாலினி அவர்களுடைய தலைமையில் குழு அனுப்புகிறாங்க. அந்த குழு மக்கள்கிட்ட விசாரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் சதி இருக்கான்னு மக்கள்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அப்போ மிக தெளிவாக அண்ணாமலையை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அவங்க எழுப்புனா கூட மக்கள் இல்லை இது சதி கிடையாது, நிர்வாக தோல்வி தான், முழுக்க தாவேகா மாவட்டத்துடைய தோல்வி தான் அப்படின்றதெல்லாம் மக்கள் மிக தெளிவாக சொல்கிறாங்க. ஆனாலும் இதில் சதி இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த அதிகார பசியை எங்கேயும் நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்து ஒரு புறம் ஆதவர்ஜனா மூலமாக சிபிஐ விசாரணை முன்னிறுத்துறதுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக போகிறது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நெருக்கடி தரும் வழியில் எப்படியாவது விஜய் நம்மளோட வந்துடணும் அப்படிங்கிற, ஏன்னா திமுக தான் அவர் எதிர்த்து இங்கே அரசியல் செய்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா என்னென்ன கவனிக்கணும்னா, விஜயும் சீமானும் வேறு தளத்தில் இருந்தாலும் அவருடைய உரையில் நம்ம கவனிச்சோம்னா ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். ரெண்டு பேருமே பாஜகவை எதிர்ப்பாங்க, ஆனால் ஒரு வரி தான் எதிர்ப்பாங்க. சீமான் பாஜக ஒரு வரி எதிர்ப்பார், விஜய் பாஜக ஒரு வரியில் எதிர்ப்பாங்க. மீதி 99 வரி ரெண்டு பேருமே திமுகவை தான் குறை சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, ஆர்எஸ்எஸ் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா, நீங்கள் திமுகவை அம்பலப்படுத்தணும், இங்கே திராவிட இயக்கத்தை காலி செய்யணும், திராவிடம்ன்ற வார்த்தையை ஒழிக்கணும். எப்படி திமுக தமிழர்கள்ன்ற நலன்ற நோக்கி வந்துச்சோ அது மாதிரி சீமான் நீங்கள் தமிழ் தேசியம் தமிழர்னே கொண்டு போங்க, அதை இந்துத்துவாவுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போங்கன்னு சீமானுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட். படி சீமானும் பெரியாரை இழிவுபடுத்துவது, இப்போ ஆயுத பூஜை கூட இது தமிழர் பண்டிகை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு. தமிழர்களுடைய போர் திறன்களை எல்லாம் கொண்டாடணும், போர்க்கருவியில் கொண்டாடணும், உளவு கருவியில் கொண்டாடணும் அப்படின்னு அவர் கொண்டு வராரு. பல விஷயங்கள் கிருஷ்ணரை இவர் இழிவுபடுத்தாத வார்த்தைகள் இல்லை. ஆனால் இன்னைக்கு அவரை மாயோன்னு கொண்டு வர்றது, இப்படி பல வடிவங்களில் பார்த்தீங்கன்னா இந்துத்துவா கடவுள்களை உயர்த்தி பிடிக்கிற வேலையை தமிழர்களை தமிழன்ற ஒரு அடிப்படையில், தமிழ் தேசியன்ற அடிப்படையில், தமிழ் அப்படின்ற அடிப்படையில் இப்போ எப்படி திமுக தமிழ் தேசியம் ஈழத்தமிழர்களுக்காக பேசி வளர்ந்ததோ அதையே சீமான செய்ய வைப்பது. ஒரு புறம் விஜய் பார்த்தீங்கன்னா பெரியார், அம்பேத்கர், சமூக நீதி, சமத்துவம் எப்படின்ற வார்த்தையை விஜய் மூலமாக பேச வைப்பது. இப்படி இரண்டு தரப்புல மிகப்பெரிய ஒரு, அதாவது பணத்துக்கு பீதிங்க கூட நாய்களை எல்லாம் கையில வைத்துக் கொண்டு, அப்படித்தான் நம்ம கடுமையாக தான் சொல்ல வேண்டியது. இந்த அளவுக்கு தேவையில்லை, நான் கடுமையாக தான் பதிவு செய்யணும். ஏன்னா பணத்திற்கு பீதியும் கூடிய நாய்களை தன்னுடைய வளர்ப்பு நாய்களாக வளர்த்து வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை எப்படியாவது சீரழித்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு
நம்முடைய முதல்வர் அவர்கள் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணின்ற வார்த்தையை மிகச் சரியாக பயன்படுத்தியிருக்காரு. இப்படிப்பட்ட ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய இந்த ஒட்டுண்ணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்யாத குஜராத் படுகொலை இல்லை. இவர்கள் குஜராத்தில் கொடூரமாக படுகொலை செய்தவர்கள். அதான் கொடூரமாக படுகொலை செய்தது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பும்போது அதை மிக மோசம் அந்த படுகொலை குஜராத் இனப்படுகொலையை பற்றி பேசும்போது மோடி மிக கேவலமாக என்ன சொன்னாருன்னா, என்னுடைய காரில் பின்சக்கத்தில் ஒரு நாய் அடிபட்டு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னாரு. 3000 இஸ்லாமியர்கள் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என்னுடைய காரின் பின்சக்கரத்தில் ஒரு நாய் அடிபட்டு அதுக்கு நான் என்ன எப்படி பொறுப்பாக முடியும்னு கேட்டார். ஒரு முதல்வராக இருந்தவர் இந்த கேள்வி கேட்கிறாருன்னா அவர் எவ்வளவு கொடூரமானவர். அப்படி அந்த படுகொலையை வெற்றிகரமாக நிகழ்த்தியதற்குத்தான் அவருக்கு பிரதமர் பதவி. அதுதான் பிரதமர் பதவி. அவர் கொடுக்கப்பட்ட பதவி பிரதமர் பதவி. அதுக்கு தான் RSS கொடுத்தது. அப்படிப்பட்ட கொடியவர்கள் கரூர் சம்பவத்துக்கு 40 பேர் இறந்ததுக்கு உடனடியாக குழு அனுப்புறாங்கன்னா விஜயை பணி வைப்பதற்கு தான், விஜயை தன்வசப்படுத்துவதற்கு தான். நம்ம அதான் முதல்வர் கேட்டிருக்காரு. மணிப்பூர்ல மிக கொடூரமா படுகொலை செய்தார்கள். பாஜக கும்பல் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா குக்கி மக்களுக்கு எதிராக படுகொலை செய்தது பாஜக கும்பல் தான். அங்க இருந்து எல்லாம் ஆதரவாக இருந்தாங்க. ஏன்னா பைரோன் சிங் முதல்வராக இருந்தவர், பாஜக முதல்வர் தான். அவர் தான் அங்கே மோடியை போல் அங்கே இருந்தார். குஜராத்தில் எப்படி மோடி அதை நிகழ்த்தினாரோ அது மாதிரி தான் இங்கே வந்து பைரோன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரை நிகழ்த்தினார். மணிப்பூருக்கு ஒரு குழு அனுப்பலை. ஆனால் காங்கிரஸ் அங்கே குழு போச்சு. காங்கிரஸ் நேரடியாக ராகுல் காந்தி அங்கே நேராக போனார். நேரடியாக போய் அங்கே ஆய்வு செஞ்சார். பல குழுக்கள், பல NGOக்கள், பல சமூக ஆர்வலர்கள் அங்கே போய் அங்கே நடந்த தகவல்கள்லாம் வெளியேற்றினாங்க. ஆனால் மோடி கடைசி வரை மோடியே போகல, பிரதமரே போகல, உள்துறை அமைச்சரே போகல, நீண்ட நாட்களாக போகல. சமீபத்தில் தான் அவர் போனார். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையில் கையில் எடுக்க காரணம் என்ன? எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னால் இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல் சீமானை ஒரு வளர்ப்பு நாயாக பயன்படுத்துவது போல் விஜய் ஒரு வளர்ப்பு நாயாக அதுதான் நடக்க போகுது. ஏற்கனவே அதிமுக என்ற பல கிளைகளை தன் வசத்தான் படுத்தி வச்சிருக்க, தன்னுடைய காலுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. அமித்ஷாவுடைய வீட்டு வாசலில் தான் உட்கார வச்சிருக்காங்க. இப்போ விஜய் வீட்டு வாசலில் உட்கார வைக்க முயற்சி எடுக்கிறாங்க. இதுக்காக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கால் பதிப்பதற்கு பல வேலைகளை செய்கிறாங்க, பல வழிகளில். அதை தமிழ் தேசியம்ன்ற பேரில் மணியரசன், சீமான் போன்ற பல நபர்கள் ஏற்கனவே மாப்போசியிலிருந்து இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மாப்போசியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சீமான் வரைக்கும் இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் அதை பயன்படுத்த பார்க்குறாங்க. இப்போ இதில் யார் குற்றவாளி, கரூரில் வந்து யாருடைய குறைபாடு, யாரால இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். எல்லாமே அதாவது பல சேனல்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், யூடியூப்புகள், விஜயினுடைய காரில் இருக்கக்கூடிய யூடியூப் அந்த CCTV ஃபுட்டேஜ், அவங்க தனியாக ட்ரோல் கேமரா பல வகையில் எடுத்திருக்காங்க. அதனால் எந்த ஆங்கிள்லையுமே இவங்க தப்பிக்க முடியாது. நாங்கள் குற்றவாளியில் அரசு தான் குற்றம் செஞ்சிச்சுன்னு தப்பிக்க முடியாது. சும்மா அதாவது சினிமா கதை மாதிரி அருவாவை எடுத்து வெட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட அருவா வெட்டில் ஆஸ்பத்திரியில் சேரல, ஒருத்தன் கூட அருவா வெட்டோட காயத்தில் எவனும் இல்லை. எல்லாருமே மிதிப்பட்டு தான் செத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பிரத பிரச்சனையில் நீர்ச்சத்து குறைபாடால் இறந்துருக்காங்க. தண்ணி அடைக்காம செத்தவங்க அதிகம். அப்ப இவ்வளவு மோசமான செயல்களை இது செஞ்சிருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, பல தலைவர்கள், குறிப்பா அந்த அதிமுகவுடைய பல கிளைகள் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனாக இருக்கட்டும், OPS ஆக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், எடப்பாடி குறிப்பா பார்த்தா காவல்துறை திட்டமிட்டு எடப்பாடி இதெல்லாம் ஸ்கிரிப்ட் பாஜக, ஸ்கிரிப்ட் பாஜக. அதாவது ஸ்கிரிப்ட் பாஜக தான் ஸ்கிரிப்ட் சீமானுக்கு தருது, பாஜக தான் ஸ்கிரிப்ட் விஜய்க்கு தருது, பாஜக தான் ஸ்கிரிப்ட் அதிமுக கூடிய பல கிளைகளுக்கு தருது. குறிப்பா டிடிவி தினகரனாக இருக்கட்டும், எடப்பாடிக்கா இருக்கட்டும், OPSக்கா இருக்கட்டும், இவர்கள்லாம் ஒவ்வொரு வடிவத்தில் பேசுவாங்க. அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் பல வகையில் ஒரு ஸ்கிரிப்ட் தருவாங்க. எப்படியாவது தமிழ்நாட்டை சீரழிக்கணும், அவங்களுடைய நோக்கம் அதுதான். நம்ம மணிப்பூரில் நீ போய் என்ன செஞ்ச, குஜராத்தில் மோர்பி பாலம் முதல்வர் கேட்டிருக்காரு, இதெல்லாம் முதல்வர் கேட்டிருக்காரு, மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு, அதுக்கு நீ ஏன் குழு அனுப்பல, ஏன் தமிழ்நாட்டு குழு அனுப்புற, நீ குழு அனுப்புற நோக்கம் என்ன, உன்னுடைய உள்நோக்கம் என்ன, அதுதான் முக்கியம். அப்படி ஒருவேளை குழு அனுப்புறதா இருந்தா பாராளுமன்ற குழு அனுப்பலாம், பாஜக குழுவை நீ அனுப்புற. அப்ப அதுல காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்காங்களா, எதிர்கட்சி எம்பிக்கள் மற்ற எம்பிக்கள் இருக்காங்களா, யார் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிக்கள் இருக்காங்களா, மம்தா பானர்ஜி எம்பிக்கள் இருக்காங்களா, ஏன் திமுக ஒரு எம்பியை போடு, ஒரு நேர்மையான விசாரணைக்கு நீ அனுப்பணும்ல. திட்டமிட்டு ஹேமா மாலினி போன்ற அனுராக் போன்ற நபர்களை நீ அனுப்ப வேண்டிய நோக்கம் என்ன? அப்ப அதைத்தான் முதல்வர் மிக கடுமையாக சாதிக்கார். முதல்வர் இதை விட இன்னும் கடுமையாக பேசணுங்கிறது தான் எங்களுடைய. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை எப்படியாவது சீரழிச்சிடணும், தமிழ்நாட்டை எப்படியாவது திமுகவை அகற்றணுன்ற நோக்கத்தோட தான் இதெல்லாமே முழுக்க காயின் வந்து திமுக தான். ஏன்னா திமுக மீது வந்து இந்த பலி மட்டும் இல்லைங்க, ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போதே திமுக மீது தான் பலி விழுந்துச்சு. முரசொலி அலுவலகமே எரிக்கப்பட்டது.
திமுகவுடைய அலுவலகங்கள் கொடி கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டது. மிகப்பெரிய பலி. திமுகவுடைய சாப்டர் க்ளோஸ் நினைச்சாங்க. ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டல இருக்கு திமுக. அதெல்லாம் ஏன்னா அவங்ககிட்ட ஒரு கொள்கை இருக்குது, அதனால இன்னைக்கு ஆட்சி கட்டில் நிற்கிறாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ், நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. நிறைய அதாவது மக்களும் வீட்டில் உட்காந்துட்டு உங்களை போன்ற ஊடகங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க, என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கிற அளவுக்கான இன்னைக்கு ஊடகங்கள் வரும்போதே இவ்வளவு மோசமாக திமுக பதிவு சுமத்துறார்கள் என்றால் ராஜீவ்காந்தி படுகொலையில் எவ்வளவு மோசமாக படுகொலை சுமத்திருப்பார்கள். பல்வேறு அதாவது இதுவரை நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டிலையும் தண்டிக்கப்படவே இல்லை. ஆனால் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு ஊழல்வாதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்க கட்டியமைத்திருக்கிறார். இப்போ வரைக்கும் நடிகர் விஜய் அதான் சொல்லியிருக்காங்க, ஊழல் குடும்பம். அதான் ஊழல்வாதின்னு சொல்லி ஊழல்வாதி தான் கலைஞர்னாலே ஊழல்வாதி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மிக மோசமாக கற்பனையாக கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனா ஊழலுக்காக சிறை போனவர் யாரு? ஜெயலலிதா. அவர் வந்து இரும்பு பெண்மணி. ஏவன மறந்துறாங்க, இரும்பு பெண்மணி. அவருக்கு பேர் இரும்பு பெண்மணி. ஆனா கலைஞர் அவர்களுக்கு பேர் இங்க பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடா இருக்கட்டும், பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீடா இருக்கட்டும், கைரிச்சா ஒழிச்சதா இருக்கட்டும், வாரியங்கள் அமைச்சதா இருக்கட்டும், பல நன்மைகளை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பட்டியல் மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் இறுதி வரை சாகும் வரை பெரியாருடைய கனவுகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருந்தவர் தான் கலைஞர் அவர்கள். ஆனா அந்த கலைஞர் அவர்களை இங்க திட்டமிட்டு அவர் ஒரு ஊழல்வாதி 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 என்று பார்ப்பன ஊடகங்களும் இந்த சீமான் போன்ற அன்றைக்கு இருந்த கைக்கூலிகளும் எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையில் திமுகவை எதிரியாக கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. அதுதான் விஜயுடைய பரப்புரை. நீங்க எங்க போனாலும் பாஜக என்னுடைய எதிரி அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு 99 வரிகள் திமுகவுக்கு எதிராக இருக்கும். அதே போல சீமானும் அதே மாதிரிதான் ஒரு வரி பாஜக எதிரி சொல்லிட்டு 99% இந்த மாதிரியான பல கருத்துக்கள் சொன்னாவும் முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பாஜக எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த கருத்தை இன்னைக்கு திரும்பி வைக்கிறாங்க. இது ஒரு அரசியல் ரீதியா எதிரொலிக்குன்னு பாக்குறாங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் எப்பயுமே அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கணும்னு சொன்னா வெறுமனே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம இருந்துடக்கூடாது. பிரச்சாரத்தின் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவர்கள் மிக மோசமாக பொய்யாக அவதூறாக வதந்தியாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்திலேயே இப்போ ஒவ்வொரு வீடியோக்கள் வருது, என்ன நடந்தது, கரூரில் என்ன நடந்தது, விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் செத்தா அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஊடகங்கள் இல்லைன்னா எப்படி ராஜீவ்காந்தி படுகொலையில் திமுக அலுவலகங்கள் எரிக்கப்பட்டோம் அது மாதிரி இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும். உடனுக்குடனே ஊடகங்கள் காட்டினாங்க விஜய் மீது தான் தவறு, விஜயும் மக்கள்கிட்ட பேசாம போனது. ஆனால் அப்படிலாம் இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? திமுக எதிராக ஒரு பெரிய கட்டமைப்பை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. இந்த முட்டு கொடுக்குற முட்டாள்கள், பாஜக சங்கிகள் எல்லாம் கொண்டு போய் மிக மோசமாக சேர்த்துருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் முறியடித்தது இன்னைக்கு சமூக ஊடகங்களுடைய பங்களிப்பு இருந்தாலும் நம்மை போன்ற குறைந்தபட்சம் மக்கள் இந்த அதாவது முற்போக்கு இயக்கமா இருக்கு. இன்னைக்கு சமூக நீதிக்காக பேசக்கூடிய இயக்கமா திமுக இருக்கு. நான் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனா சமூக நீதி பேசக்கூடிய திமுகவை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை, தமிழர்களுடைய கடமை. இல்லைன்னா பாஜக RSS கும்பல் தமிழ்நாட்டை நாசமாக்கிறோம், மிக மோசமா மணிப்பூரை போல. ஏன்னா அவருடைய நோக்கம் இங்க வந்து தமிழ்நாட்டை எப்படியாவது சீரழிச்சிடணும், பெரியாரை எப்படியாவது வீழ்த்திடணும், திராவிட இயக்கங்களை எப்படியாவது வீழ்த்திடணுன்றதா அவருடைய நோக்கம். அப்படி அந்த நோக்கம் இருப்பதால தான் எம்ஜிஆர்ல இருந்து இன்னைக்கு விஜய் வர ஒவ்வொருத்தரையா இறக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர்ல இருந்து விஜய் வர ஒவ்வொரு சீமான் உட்பட எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் இறக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விழிப்போடு கவனமாக இல்லை என்று சொன்னால் வடமாநிலங்களை போல மிக மோசமாக நாம் ஒவ்வொருவரும் உங்களுக்கு எனக்கு நான் வெட்டிக்கிட்டு சாகக்கூடிய நிலைமையை இங்கே உருவாக்கிடுவோம். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரியாக கட்டமைப்பார்கள், அடுத்து தலித்துகளை எதிரியாக கட்டமைப்பார்கள், அடுத்து பிற்படுத்தப்பட்டவர்களை அடிமையாக்குவார்கள். இதுதான் அவருடைய அஜெண்டா. இந்த அஜெண்டாவுக்குள் சிக்காமல் இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களும் இதை விட கவனமாக மிக கடுமையாக பாஜகவை எதிர்த்து பேசணும். பாஜகவை தமிழ்நாட்டு மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டியது, RSS அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நன்றி சார். நன்றி.